الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله مولانا العظيم. وقال أيضا: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة وينبئكم بما كنتم تعملون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட கிதாபுகளை, அதன் சட்டங்களை நாம் வரிசையாக விளக்கமாக அல்ஹம்துலில்லா பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் ஆரம்பமாக கிதாபு தஹாரத் என்ற பாடத்தை முழுமையாக நிறைவு செய்தோம். அதற்கு பிறகு இரண்டாம் பகுதியாக கிதாபு சலாத் என்பதை துவங்கி அதனுடைய பாடங்கள் மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கப்பட்டது. அதற்கு பின்பாக இப்பொழுது நாம் மூன்றாம் பகுதியான ஒரு முக்கிய பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலே தொழுகை என்பதும் உள்ளே கட்டுப்பட்டாலும் இதில் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களும் இருப்பதனால் இதற்கு கிதாபுல் ஜனாயிஸ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. ஜனாசாக்கள் சம்பந்தமான பாடம். ஜனாசாக்களுடைய அனைத்து விஷயங்களும் இதிலே கொண்டு வரப்படும். ஜனாசாவுடைய அந்த நெருக்கம், சக்ராத்துடைய ஹால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து அதற்கு பிறகு அதை குளிப்பாட்டுவது, பின்பு கஃனிடுவது, அதற்கு பின்பு அதை தொலை வைப்பது, அதை சுமந்து செல்வது, அதற்கு தொலை வைப்பது, பின்பு அதை தஃபன் செய்வது, இது போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் விலாவரியாக தெளிவான முறையில் நமக்கு சொல்லப்பட இருக்கிறது. எனவே நாம் இந்த கிதாபுடைய மூன்றாம் பகுதிக்கு கிதாபுல் ஜனாயிஸ் என்று கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக பாடம் பெயரிட்டிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம். இது கிதாபுல் ஜனாயிஸ் என்பது கிதாபில் உள்ள அந்த இபாரத், அதையே நாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் கிதாபுல் ஜனாயிஸுடைய ஒவ்வொரு பாடங்களையும் நாம் வரிசையாக காண இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்லலாம். பாடத்தின் எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிப்போம். வாருங்கள் உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். 132வது பாடத்தை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். கிதாபுல் ஜனாயிஸினுடைய 132வது பாடம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஃபஸ்லுன் ஃபி ஸலாத்தி அலல் மையித்தி என்பதுடன் ஜனாசா தொழுகையின் முறை மற்றும் சட்டம், பார்ட் 3, மூன்றாவது பாகம். அதை பற்றித்தான் இந்த பாடத்தில் நாம் பேச போகிறோம். இங்கு நாம் இதற்குரிய சுருக்கங்கள், இந்த பாடங்களிலே நாம் சொல்லக்கூடிய விஷயங்களின் சுருக்கங்களை இங்கு நாம் கோடிட்டு காண்பிக்கிறோம். நுழை வாசல், என்ட்ரன்ஸ் ஸ்டோர் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 5 விஷயங்களை இங்கு நாம் கோடிட்டு காண்பிக்கின்றோம். முதலாவது தொழுகையின் கடமைகள். இந்த பாடத்திலே வாஜிபாத்து சலாத், ஜனாசா தொழுகையுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி பேசப்படும். ஏறத்தாழ 7 கடமைகள் இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக சொல்லப்படும். அதனுடன் சேர்த்து அதனுடைய நிபந்தனைகள், எவ்வாறு மற்ற தொழுகைக்குரிய நிபந்தனைகள் இருக்கிறதோ அதேபோல் ஜனாசா தொழுகைக்குரிய நிபந்தனைகள் என்பதாகவும் சில நிபந்தனைகள் சொல்லப்படும். அந்த நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் மற்ற தொழுகைக்குரிய நிபந்தனைகள் தான் இங்கும் நிபந்தனைகளாக சொல்லப்படும். அதையோடு சேர்த்து 2 விஷயங்கள். ஒன்று, ஜனாசா தொழுகைக்கு முன்பாக குளிப்பாட்டப்படுதல். 2வது விஷயம், ஜனாசாவை முந்தாமல் நிற்க வேண்டும். இந்த 2 விஷயங்கள் தான் நிபந்தனைகளில் மற்ற தொழுகையை விட எக்ஸ்ட்ராக அதிகமாக சேர்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது மஸ்பூக், தொழக்கூடிய முறை. மஸ்பூக் எவ்வாறு தொழ வேண்டும், அதே போல மஅமூமுடைய முறை, அதாவது இமாமோடு பின்பற்றி தொழக்கூடியவர் இந்த தக்பீரிலே இமாமை எவ்வாறு பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற விஷயங்களை பற்றியும் அதிலே சொல்லப்படும். அதை தொடர்ந்து காயிபுல் ஜனாசா என்று சொல்லப்படக்கூடிய மறைவான ஜனாசா, ஊரை விட்டும் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஜனாசா தொழுகை நடைபெற்று விட்டது, அதனுடைய தொழுகையை நாம் எவ்வாறு இந்த நம்முடைய ஊரிலே தொழுது கொள்வது சம்பந்தமாக
அதற்கு பொதுவாக இது வேற ஒரு ஊராக இருக்க வேண்டும். ஒரே ஊரை சார்ந்த ஜனாசாவை இவர் காயிபாக தொழக்கூடாது. அந்த ஊர் நெருக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் 2 ஊரும் வேற வேற ஊர் என்றால் தாராளமாக இந்த காயிப் ஜனாசாவை தொழுது கொள்ளலாம். அதே போன்று முக்கியமான ஒரு சட்டமான ஷஹீதுடைய சட்டத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு காஃபிர்களுடன் போரிட்டு காஃபிர் மூலமாக கொல்லப்பட்ட இந்த ஷஹீத் அவரை குளிப்பாட்டுதல் சம்பந்தமான விஷயத்தையும் அவருக்கு தொலை வைக்கப்படுவது சம்பந்தமான விஷயமும் விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் பாடத்திலே தெளிவாக நமக்கு விளக்கப்படும். அவரை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும், அதற்குரிய துணி எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்கள். உதாரணமாக ஆடையில ஷஹீதுடைய துணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரத்தம் தோய்ந்ததாக இருக்கும். அந்த நிலையில நாம என்ன செய்யறது என்ற விஷயங்களையும் தெளிவான முறையில் சொல்லப்படும். அதை தொடர்ந்து அசக்கத் என்று சொல்லப்படக்கூடிய விழுகட்டி, புறமாதத்திலே பிறந்த அந்த குழந்தை, அதனுடைய நிலை என்ன, அது அழுதால் அல்லது அதிலே அசைவு இருந்தால் அது என்ன செய்யப்படும்? எதுவுமே இல்லை, அசைவும் இல்லை, எந்த விதமான அழுகையும் சத்தமும் இல்லை. இப்ப அந்த தொலை வைக்கிறதா குளிப்பாட்டுறதா என்ற விஷயமும் விளக்கமாக சொல்லப்படும். ஆனா அதே நேரத்துல 4 மாதம் அடைந்த ஒரு விழுகட்டியாக இருந்தால் அதற்கென்று ஒரு சட்டம், 3 சட்டமா அதுல பிரிப்பாங்க. முதலாவது அழுதால் அசைந்தால், 2வது 4 மாதம் பூர்த்தியானால், 3வது 2மே இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறதுங்கிற விஷயத்தையும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பாடத்திலே சொல்லப்படும். பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் obligations of prayer and its conditions. Second one, method of praying by the mamums and masbuks. Third one, absent janaza. Fourth one, law of shaheed. Fifth one, as-saqt. இந்த 5 விஷயங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பாடத்திலே விளக்கப்படும். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடிய விளக்கங்களை நாம் காண்போம். அதன் மூலம் தெளிவு பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவான விளக்கங்களை தருவானாக. பாருங்கள், உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாஜிபாத்துஹா சபஅத்துன். ஜனாசா தொழுகையுடைய கடமைகள் 7ஆக இருக்கிறது. அந்நியத்து, முதலாவது நியத் செய்தல். வல் கியாமு, இரண்டாவது நிலைநிற்றல். வ அர்பஉ தக்பீராத்தின், மூன்றாவது 4 தக்பீர்கள் கட்டுதல். வல் ஃபாத்திஹத்து, நான்காவதாக ஃபாத்திஹா சூராவை ஓதுவது. ஃபாத்திஹா சூரா என்பதுடன் பிஸ்மில்லா அதை சேர்த்துதான் ஃபாத்திஹா சூரா என்பது துவங்கும். வஸ்ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, தரூதே இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத்தை ஓதுதல். வ அத்ன துஆஇ லில் மய்யித்தி, மையத்திற்காக வேண்டி துஆவில் மிக குறைந்த அளவாவது செய்வது. வஹுவ, அது என்ன? அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹாதல் மய்யித்தி, யா அல்லாஹ் இந்த மையத்துடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்பதாக துவா செய்வது. வத் தஸ்லீமத்துல் ஊலா, 7வது முதலாவது சலாம் கொடுப்பது. முதல் சலாம் கொடுப்பது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று. வ ஷர்துஹா, அந்த தொழுகையினுடைய நிபந்தனைகள் என்ன என்றால் க கைரிஹா, அது அல்லாத தொழுகையின் நிபந்தனைகள் என்னவோ அதே நிபந்தனைகள் தான் இந்த ஜனாசா தொழுகைக்கும் உரிய நிபந்தனைகளாக இருக்கிறது. மற்ற தொழுகைகளுக்குரிய நிபந்தனைகள் சத்ர அவுரத், மறைவிடங்களை மறைத்தல், கிபிலாவை முன்னோக்குதல், இது போன்ற என்னென்ன விஷயங்கள் நிபந்தனைகளாக இருக்கின்றதோ அதே நிபந்தனைகள் தான். ஓ யஸீது தக்தீம் அல் கஸ்லி, அதனுடன் சேர்த்து குளிப்பாட்டுவதை முற்படுத்துதலை அதிகரிப்பது. தக்தீம் அல் கஸ்ல்னா குளிப்பாட்டுதலை முற்படுத்துதல், தொழுக வைக்கப்படுவதற்கு முன்பாக குளிப்பாட்டி விட வேண்டும். இது அதிகமாகும். அந்த நிபந்தனைகளில இது ஒரு நிபந்தனையாக சேரும். வ அல்லா யதகத்தம அலல் ஜனாசதி, ஜனாசாவை முந்தி நிற்காமல் இருப்பது. வ அல்லா யதகத்தமனா முந்தாமல் இருப்பது, அலல் ஜனாசதி, அப்ப ஜனாசாவிற்கு பின்னால் நின்று தொழ வேண்டுமே ஒழிய ஜனாசாவை முந்திவிடக்கூடாது. இதுவும் அதனுடன் சேர்ந்த நிபந்தனைகளாக இருக்கிறது. வ துக்ரஹு கப்லல் கஃப்னி, கஃனுக்கு முன்னால், கஃன் செய்வதற்கு முன்னால் தொழ வைக்கப்படுவது என்பது மக்ரூஹாக்கப்படும். கஃன் செய்த பின்பாகத்தான் தொழ வைக்க வேண்டும். ஃபஇன் மாத ஃபி பிஇரின்,
அவு தஹத்த ஹத்மின், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஃபி பிஇரின், கிணற்றில் விழுந்தோ, அவு தஹத்த ஹதுமின்னா இடிபாடுகளுக்கு கீழே சிக்கியோ மரணித்து விட்டால், வத்தஅzzர இஹ்ராஜுஹு, அதிலிருந்து வெளியாக்குதல் என்பது மிகவும் சிரமமாக, சங்கடமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. வஹுஸ்லுஹு, இன்னும் அவளை குளிப்பாட்டுவது என்பதும் சிரமமாக இருக்குமே என்றால், லம் யுசல்ல அலைஹி, அவர் மீது தொழுகை நடத்தப்படாது. வமன் சபகஹுல் இமாமு பிபஅதி தக்பீராத்தி, அப்படிங்கிறது மஸ்பூக்குடைய ஒரு சட்டத்தை சொல்றாங்க. வமன் சபகஹுல் இமாம், இமாம் எவரை முந்திவிட்டாரோ, பிபாதி தக்பீராத்தி, தக்பீர்களில் சிலதை கொண்டு இமாம் முந்திவிட்டார், அவர் வருவதற்கு முன்பாக இமாம் தக்பீர் கட்டிவிட்டார். அஹ்ரம, மஸ்பூக்காக வந்தவர் தக்பீரை தஹ்ரீமா கட்டுவார். வகரஅ, இன்னும் அவர் ஓதுவார். வராஆ ஃபித் திக்ரி தர்தீப நஃப்ஸிஹி, வராஆ, கவனித்துக் கொள்வார். ஃபித் திக்ரி, ஓதக்கூடிய விஷயத்திலே, முதலாவது தக்பீருக்கு பின்னால் ஓதக்கூடிய விஷயம், இரண்டாவது தக்பீருக்கு பின்னால், மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் என்னென்ன ஓத வேண்டும் என்ற விஷயம் தர்த்தீப் சொல்லப்பட்டிருக்கிறதோ, தர்த்தீப நஃப்ஸினா தன்னுடைய நஃப்ஸினுடைய தர்த்தீபின் பிரகாரம் தான் எதை ஓதிக்கொண்டிருக்கிறாரோ அதை ஓதுவார். முதலாவது தக்பீருக்கு பின்னால் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இவர் இமாமோடு வந்து மூன்றாவது தக்பீரில் சேருகிறார். அப்ப இவருக்கு இது முதல் தக்பீராகத்தான் இருக்கும். அப்ப இந்த நேரத்தில் இவர் இமாமோடு மூன்றாவது தக்பீராக இருந்தாலும் இவருக்கு இது முதல் தக்பீர் தான், இவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அப்ப இமாமுடைய நாலாவது தக்பீர் இவருடைய இரண்டாவது தக்பீராக இருக்கும். இப்ப இவர் என்ன ஓதுவார்? தரூத் ஷரீஃப், தரூத் இப்ராஹிம், அதை ஓதுவார். இப்ப இவர் தன்னுடைய அந்த தக்பீருக்கு ஏற்றார் போல், இவருக்கு முதல் தக்பீர் என்றால், இரண்டாவது தக்பீர் என்றால் அதே போல ஓதிக்கொண்டிருப்பார். இப்ப இதா சல்லமல் இமாமு, இமாம் சலாம் கொடுத்து விட்டால், கப்பர மா பக்கிய, எந்த ஒன்று பாக்கியானதோ அதை இவர் தக்பீர் கட்டிக்கொள்வார். எந்த தக்பீர்கள் பாக்கியானச்சோ அதை இவர் பரிபூர்ணப்படுத்துவார். அவர் அதற்குரிய திக்ரை கொண்டு வருவார். மூணாவது தக்பீருக்கு இமாம் ரெண்டு தக்பீர், 4 தக்பீர் இமாம் முடிச்சிட்டாரு, இவருக்கு 2 தக்பீர் தான் இமாமோடு கிடைத்தது என்றால், மூன்றாவது தக்பீர்ல இருந்து எதை ஓத வேண்டுமோ ஓதுவார். சும்ம யுசல்லிமு, பிறகு சலாம் கொடுப்பார். அப்ப இவர் தன்னுடைய தர்த்தீபின் பிரகாரம் அந்த தொழுகையை முடித்துக் கொள்வார். யுந்தபு அல்லா துர்ஃபா அல் ஜனாஸத்து ஹத்தா யுத்திம்மல் மஸ்பூக்கு ஸலாத்தஹு, இன்னும் சுன்னத்தாக்கப்படும் அல்லா துர்ஃபா அல் ஜனாஸத்துனா ஜனாஸா உயர்த்தப்படாமல் இருப்பது, ஹத்தா எதுவரை என்றால், யுத்திம்மல் மஸ்பூக்கு, மஸ்பூக்காக தொழக்கூடியவர் அவர் பூர்த்தி செய்யும் வரை, ஸலாத்தஹு, அவருடைய தொழுகையை, ஹூங்கிறத மீறி மஸ்பூக்கு போது மஸ்பூக் தன்னுடைய தொழுகையை பூர்த்தி செய்யும் வரை ஜனாஸாவானது உயர்த்தப்படாது, தூக்கப்படாமல் இருப்பது சுன்னத்தாக்கப்படும். மஸ்பூக் தொழுது முடித்ததுக்கு பிறகுதான் ஜனாஸாவை தூக்கிட்டு போவாங்க. ஃபலவு கப்பரல் இமாமு அகிப தக்பீரத்திஹில் ஊலா கப்பர மாஹு வ ஹஸலதா வ ஸகத அன்ஹுல் கிராத்து. இந்த இடத்துல மஸ்பூக்குடைய சில சட்டங்களை சொல்றாங்க. இமாம் தக்பீர் கட்டி விட்டால், அகிப தக்பீரத்திஹில் ஊலா, பின்னால் தொழக்கூடியவர், இந்த ஹீங்கிறது பின்னால் வந்து தொழக்கூடியவர், அவருடைய முதலாவது தக்பீருக்கு பின்னால் இமாம் தக்பீர் கட்டிவிட்டால், கப்பர மாஹு, இந்த ஹூங்கிறத மீறி இமாமுக்கு போதும், இமாமுடன் தக்பீர் கட்டி விடுவார். கப்பரனா அந்த பின்னால் தொழக்கூடியவர். வ ஹஸலதா, அவ்வாறு செய்துவிட்டால் 2 தக்பீரும் அவருக்கு கிடைத்ததாக ஆகிவிடும். 2 தக்பீரும் அந்த மனிதருக்கு கிடைச்சிடும். முதல் தக்பீரு கட்டிட்டாரு, இவர் இமாம் வந்து 2வது தக்பீரும் கட்டிட்டார், இவர் என்ன செய்வார், அவரோட 2வது தக்பீர் கட்டிட்டாருன்னு சொன்னா 2 தக்பீரும் கிடைச்சிடும். வஸகத அன்ஹுல் கிராத்து, முதல் தக்பீருக்கு பின்னால் ஓத வேண்டிய கிராத்தானது இவரை விட்டும் விழுந்துவிடும். அவரை விட்டும், அன்ஹுங்கிறது அந்த பின்னால் தொழக்கூடிய மனிதர், அவரை விட்டும் கிராத்தானது விழுந்துவிடும். அப்போ ஃபாத்திஹா சூரா ஓதி இருக்க மாட்டார், அவரோட சேர்ந்துட்டார். சரி, வலவு கப்பர, இப்போ இது ஒரு மேல சொன்ன ஒரு சட்டம். வலவு கப்பர, இமாம் தக்பீர் கட்டினால், வஹுவ ஃபில் ஃபாத்திஹதி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் முதல் தக்பீரை கட்டி ஃபாத்திஹா ஓதிட்டு இமாம் 2வது தக்பீரை கட்டுறார். வஹுவ ஃபில் ஃபாத்திஹதி, ஆனால் பின்னால் தொழக்கூடிய மஅமூமோ
ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இமாம் இரண்டாவது தக்பீரை கட்டிவிட்டால் கத்அஹா, பின்னால் தொழக்கூடியவர் ஃபாத்திஹாவை முடித்து விடுவார், அப்படி நிறுத்திடுவார். நிறுத்திட்டு வத்தாபஅ, இமாமை பின்பற்றி விடுவார். அப்ப இமாமோட சேர்ந்து தக்பீரை கட்டிடுவார். ஃபாத்திஹா ஓதணுங்கிற முழுசா முடிக்கணுங்கிற தேவையில்லை, இமாமோட சேர்ந்து ரெண்டாவது தக்பீரை கட்டிடுவார். சரி, இது ஒரு விஷயம். இந்த மசாயில் மஅ்மூம் என்று சொல்றதுனால இமாமோடு இவர் சேர்ந்து தொழுகிறாரு. வலவு கப்பரல் இமாம் தக்பீரத்தெல்லாம், இமாம் ஒரு தக்பீரை கட்டினாரு, மாமும் கெட்டாம அப்படி நிற்கிறார். ஃபலம் யுகப்பிரஹல் மஅ்மூம், மாமுமாக இருக்கக்கூடியவர் அதை கட்டவில்லை. ஹத்தா கப்பரல் இமாம், இமாம் தக்பீர் கட்டிய முறை பாதா, அதற்கு பின்னால் ஒரு தக்பீரை கட்டும் வரைக்கும் மஅ்மூம் தக்பீர் கட்டாமல் நிற்கிறார் என்றால் பத்தலத் சலாத்துஹு, அந்த மஅ்மூமுடைய தொழுகை முறிந்துவிடும். இன்னும் இமாமோட சேர்ந்துட்டு இமாமோட தொழுகிறார். இமாம் ஒரு தக்பீர் கட்டிட்டாரு, இவரு தக்பீர் கட்டி நிற்கிறாரு. இமாம் இரண்டாவது தக்பீரை கட்டினாரு, இவர் என்ன செய்யறாரு, கெட்டாம அப்படியே நிற்கிறாரு. இமாம் அடுத்த தக்பீருக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா, இமாம் மூன்றாவது தக்பீருக்கு சென்று விட்டால் இவருடைய தொழுகை முறிந்துவிடும், பாத்திலாகி. இப்ப இந்த இடத்துல இமாமுக்கும் இவருக்கும் மத்தியில ரெண்டு தக்பீர் வித்தியாசம் வந்துடக்கூடாது. அதாவது இதே நேரத்துல இமாம் மூணாவது தக்பீர் கட்டி இமாம் நாலாவது தக்பீர் இருக்கிறாரு, இவர் இமாமோட தான் சேர்ந்தாரு. இமாம் ஒரு தக்பீர், இவரும் ஒரு தக்பீர் கட்டினாரு. இமாம் ரெண்டாவது தக்பீர் கட்டினாரு, இவர் ரெண்டாவது தக்பீர் கட்டிட்டாரு. ஆனா இமாம் மூணாவது தக்பீர் கட்டினாரு, இவர் ரெண்டாவது தக்பீர்லயே இருக்கிறாரு. இமாம் நாலாவது தக்பீர் கட்டிட்டாருன்னு சொன்னா இவருடைய தொழுகை பாத்திலாகும். அப்ப இமாமுக்கும் இவருக்கும் மத்தியில இடையில ஒரு தக்பீர் தாண்டி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னா இவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அதைத்தான் இந்த மசாயில சொல்றாங்க. வமன் சல்லா யுந்தபு லஹு அல்லா யுஈத, யார் தொழுது விட்டாரோ, ஜனாசா தொழுகையை தொழுதுட்டார், யுந்தபு லஹு, அவருக்கு சுன்னத்தாக்கப்படும், அல்லா யுஈத, அதை திரும்ப தொழாமல் இருப்பது சுன்னத்தாக்கப்படும். ஒரு முறை ஜனாசா தொழுதுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டாவது அதே ஜனாசாவை தொழுவது என்பது சுன்னத்தாக்கப்படாது, அது தொழாம இருக்கிறது சுன்னத். எப்படி 2 தடவை தொழுகிறது? பொதுவா சில இடங்கள்ல ஒரு ஜனாசா ஒரு இடத்துல தொலை வைக்கப்படுது, பின்பு என்ன செய்யறாங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுது, இறந்த இடத்துல அடக்கப்படலாம்னு சொல்லி அங்கேயே என்ன செய்யறாங்க, தொலை வைக்கப்படுது. இதுல அவர் கலந்து கொண்டார். அதுக்கு பிறகு திரும்ப அந்த ஜனாசாவை இல்ல அவங்களுடைய உறவினருடைய வற்புறுத்தலின் பேரில் திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கே கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்படும் போது அவரும் கூட வராரு. கூட வந்துட்டு அவர் ஏற்கனவே அந்த ஜனாசாவை தொழுதுட்டார். இப்போ திரும்ப என்ன செய்ய தேவையில்லை, அந்த ஜனாசாவோட திரும்ப 2வது முறை அந்த ஜனாசாவுடைய தொழுகை தொழாமல் இருப்பது சுன்னத்தாக்கப்படும். இதனுடைய ஷக்லா, இதனுடைய ஒரு தோற்றமாக இருக்கு. அல்லது ஒரே ஜனாசாவை 2-3 பேர் தனித்தனியாக தொழுகிறாங்க. ஒரு ஜனாசாக்கு இப்போ நாயம் ஸல்லல்லாஹு தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகை தனியாகத்தான் தொழப்பட்டுச்சு. அப்போ ஒரு தடவை தொழுதுட்டாருன்னா போதும், 2வது தொழுகை அதை மீட்டணுங்கிறது சுன்னத் இல்லை, மீட்டாமல் இருப்பதுதான் சுன்னத். வமன் ஃபாத்தத்துஹு, ஒருவருக்கு ஜனாசாவுடைய தொழுகை தவறிவிட்டது, ஃபாத்தத்துஹுனா அவரை தவறிவிட்டது, அவருக்கு என்னது, அவருக்கு தவறிவிட்டது ஜனாசாவுடைய தொழுகை. சல்லா அலல் கபரி, கபரின் மீது அவர் தொழுவார். இன் கான யௌம மௌத்திஹி பாலிகன் ஆகிலன். அப்போ கபர்ல தொழுகிறதுக்கு நிபந்தனை என்ன என்று சொன்னால், ஜனாசா அந்த யார் மௌத்தா இருக்கிறாரோ அந்த மௌத்தான நாளிலே, அந்த மனிதர் மௌத்தான தினத்தன்று இவர் பாலிகானவராக, ஆக்கிலானவராக, தொழுகை கடமையுள்ள ஒரு முக்கல்லஃபாக இருக்கணும், வயதுக்கு வந்தவராக, அதே மாதிரி ஆக்கிலாக, அறிவுள்ளவராக, சுய புத்தி உள்ளவராக இருந்தால் இவர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால் கபரில் போய் தொழுது கொள்வார். இல்லா, அவ்வாறு இல்லை என்றால் அதாவது அந்த நாளிலே ஜனாசா எந்த நாளிலே அந்த மௌத்தா இருக்கிறாரோ அந்த நாளில் இவர் பாலிகானவராகவும் இல்லை, ஆக்கிலானவராகவும் இல்லை, இந்த நிபந்தனைகள் எந்த நிபந்தனையும் அவர்கிட்ட இல்லை. அப்ப அந்த நேரத்தில் அவர் சிறுவராக இருக்கிறார். ஜனாசா இறந்த தருணத்துல அந்த மௌத்துடைய நேரத்துல அவர் சிறுவராக இருக்கிறார், அந்த ஜனாசா அடக்கப்பட்டு விட்டது, இவர் போய் என்ன செய்ய முடியாது, கபர்ல தொழ முடியாது. என்று ஜனாசா இவர் வயதுக்கு வராரு, பின்னாடி வந்தாலும் வயதுக்கு வந்தாலும் தொழ முடியாது. ஏன்னா அவர் அந்த மௌத்தன்று, ஜனாசா மையத்தான அன்று
மரணித்த அந்த நபருடைய அந்த மரணித்த அந்த தினத்தன்று இவர் ஆக்கிலாக பாலிகா இருக்கும். ஒயஜூசு அலல் காயிபி அனில் பலதி, இன்னும் ஜாயிஸ் ஆகும். அலல் காயிபி அனில் பலதினா ஊரை விட்டும் மறைவாக இருக்கக்கூடியவரின் மீது தொழுவதும் ஜாயிஸ் ஆகும். ஒயின் கருபத் மசாஃபத்துஹு, அந்த ஊரினுடைய தூரம் நெருக்கமாக ஆகியிருந்தாலும் பரவாயில்லை. வலா யஜூசு அலா காயிபின் ஃபில் பலதி, அப்போ ஒரே ஊரிலே காயிபான ஜனாசா தொழுவது ஜாயிஸ் ஆகாது. வேற ஊரா இருக்குது, அது நெருக்கமான ஊரா இருந்தாலும் தொழுது கொள்ளலாம், ஒரே ஊர்ல தொழ முடியாது. வலவ் உஜித பாது மன் துயக்தின மௌத்துஹு உஸ்ஸில, பெற்றுக்கொள்ளப்பட்டால் பாதுமன் துயக்தின மௌத்துஹு, எவருடைய மௌத்துடைய செய்தி உறுதியாக்கப்பட்டு விட்டதோ அந்த மனிதருடைய சில உறுப்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் உஸ்ஸில, அது குளிப்பாட்டப்படும், கழுவப்படும், குஃபின, இன்னும் அது கஃபன் செய்யப்படும், சுல்லிய அலைஹி, அதன் மீது தொலை வைக்கவும் படும். உதாரணமா ஒரு கையோ ஒரு காலோ ஒரு மனிதனுடைய உறுப்பு கிடைக்குது, அது யாருதுன்னு தெரியுது. அப்ப அந்த ஆள் மௌத்தா போயிட்டாரு, மரணித்து விட்டார் என்பதும் தெரியுது. அப்ப ஆனா அவருக்கு அங்க தொலை வைக்கப்படலைங்கிறது உறுதியா இருக்கு. அதனால தான் இந்த உறுப்பை எடுத்து என்ன செய்யறது, குளிப்பாட்டி கஃனிட்டு தொலை வைக்கப்படுறது செய்யப்படணும். அதை எவ்வாறு செய்யப்படுறது அவசியமா இருக்கு. وَيَحْرُمُ غَسْلُ الشَّهِيدِ وَالصَّلَاةُ عَلَيْهِ, அடுத்து ஷஹீதான ஒருவருடைய சட்டங்கள் சொல்றாங்க. ஷஹீதானவரை குளிப்பாட்டுவதும் இன்னும் அவர் மீது தொழுகை நடத்தப்படுவதும் ஹராமாகும். وَهُوَ مَنْ مَاتَ فِي مَعْرِكَةِ الْكُفَّارِ بِسَبَبِ قِتَالِهِمْ, ஷஹீத் என்றால் யார், அவர் யார் மரணித்து விட்டானோ, ஃபி மாரிக்கத்தில் குஃபார்னா குஃபார் காஃபிர்களோடு சண்டையிடுவதிலே, காஃபிர்களோடு நடந்த போரிலே மரணித்து விட்டானோ, பி சபபி கிதாலிஹிம், அவர்களுடைய சண்டையின் காரணமாக, அவர்கள் கொலை செய்ததன் காரணமாக காஃபிருடைய போர்ல மரணித்து விட்டவருக்கு ஷஹீத் என்று சொல்லப்படும். அன்ஹு சியாபுல் ஹர்பி, அவரை விட்டும் கலற்றப்படும். சியாபுல் ஹர்பினா போருடைய ஆடைகள். சும்மல் அஃலலு ஐ யுதுஃபன பி பக்கியத்தி சியாபியில் முலத்தஹத்தி பித்தமி, பின்பு மிக சிறந்தது என்னவென்றால் ஐ யுதுஃபன, தஃபன் செய்யப்படுவது, பி பக்கியத்தி சியாபின, அவருடைய ஆடையின் மீதி உள்ளதை கொண்டு. அல் முலத்தஹத்தினா என சண்டையில போரிட்டு ரத்தம் தோய்த்த நிலையில இருக்கும் அந்த ஆடை. அப்ப ரத்தம் தோய்ந்த அந்த ஆடைகளை கொண்டு, ரத்தத்தோடு கலந்த அந்த ஆடைகளை கொண்டு, அந்த ஆடைகளின் மீதி உள்ளதை கொண்டு தஃபன் செய்யப்படுவது மிகச்சிறந்ததாக இருக்கிறது. வலில் வலிய நஸ்உஹா வ தக்ஃபீனுஹு, அப்ப இறந்து போன ஷஹீதுடைய வலி, அவருடைய சொந்தக்காரருக்கு உரிமை இருக்கிறது. நஸ்உஹா, அதை கலட்டுவதும், வ தக்ஃபீனுஹு, அவரை தக்ஃபீன் கஃனிடுவதும், அந்த வலியானவர் அந்த பொறுப்பை ஏற்று செய்து கொள்வார். வஸ்ஸக்து, சிக்த் என்பதாக சொல்லப்படும். வஸ்ஸக்துனா விழுகட்டி என்பதாக சொல்றது. புற மாசத்துல பிறந்த குழந்தை மாசத்துல வெளியே வந்த அந்த கட்டி. இன் பக்கா, அது அழுதால், அவ் இஹ்தலஜ, அல்லது அசைவு ஏற்பட்டால், ஃபஹுக்முஹு, அதனுடைய சட்டம், லஹுங்கிற லமீர் சிக்துக்கு போகுது, அந்த சிக்துடைய சட்டம் ஹுக்முல் கபீரி, பெரியவர்களுடைய சட்டத்தை போன்றுதான். பெரியவர்கள் எப்படி இறந்து விட்டால் அவர்களை குளிப்பாட்டப்படும், கஃன் செய்யப்படும், தொலை வைக்கப்படும், அதற்கு பிறகு தஃபன் செய்யப்படுமோ, அதேபோல் விழுகட்டி அழுதாலோ அல்லது அசைந்தாலோ பெரியவர்களை போன்றே அந்த விழுகட்டியும் செய்யப்படும். இல்லா, அவ்வாறு அழுகவும் இல்லை, எந்த அசைவும் ஏற்படவும் இல்லை. ஃபயின் பலக அர்பாத்த அஷ்ஹுரின், ஆனால் அந்த விழுகட்டியானது 4 மாத காலத்தை அடைந்து விட்டால், உஸ்ஸில, அது குளிப்பாட்டப்படும், வலம் யுசல்ல அலைஹி, அதன் மீது தொலை வைக்கப்பட மாட்டாது. இல்லா, அது 4 மாதத்தையும் அடையவில்லை என்றால், வஜப தஃப்னுஹு, அதை அடக்கம் செய்வது வாஜிபாகிவிடும். ஃபக்கத், அடக்கம் செய்வது மட்டும் வாஜிபாகிவிடும்.
வல் யுபாதர் பித்தஃப்னி பாத ஸலாத்தி, வல் யுபாதிர் விரைவுபடுத்தட்டும், பித்தஃப்னி தஃபன் செய்வதை கொண்டு விரைவுபடுத்தப்படும், பாத ஸலாத்தி தொழுகை முடிந்தவுடன் தஃபன் செய்வதை கொண்டு விரைவுபடுத்தப்படும். வலா யுன்தலரு இல்லல் வலியு இன் கருப வலம் யுக்ஷ தகையுருல் மையித். வலா யுன்தலரு யாருக்காகவும் எதிர்பார்க்கப்பட மாட்டாது, இல்லல் வலியு வலியுக்கே தவிர, வலி வருவதற்கு மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன் கருப அவரும் மிக அருகாமையில் இருந்தால், ரொம்ப தூரத்திலிருந்து வர வேண்டியது இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த ஜனாசாவை தொழுகைக்கு பிறகு காத்திருக்க வைக்க கூடாது. வலம் யுக்ஷ தகையுருல் மையித்தி, மையித் மாற்றம் ஏற்பட்டுவிடும், மையித் ஜனாசா மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் இல்லை என்றாலும், இந்த ரெண்டு விஷயமும் இல்லைன்னு சொல்லி சொன்னா தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒண்ணு நெருக்கத்திலிருந்து வழி வர வேண்டி இருக்குது, அல்லது அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால ஜனாசா எந்த மாற்றம் ஏற்படாது என்றால் அவருக்காக எதிர்பார்க்கப்படும். வல் அஃலு மிகச் சிறந்தது என்ன? ஐ யஹ்மிலல் ஜனாசத தாரத்தன், ஜனாசாவை சுமப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும். தாரத்தன் ஒரு முறை, அர்பாத்தும் மின் கவாய்மிஹா 4 நபர்கள், மின் கவாய்மிஹானா அதனுடைய அந்த ஜனாசாவுடைய அந்த கால்கள், அந்த கால்களிலிருந்து 4 நபர்கள் சுமப்பது சிறந்ததாகும். தாரத்தன் ஹம்சத்துன், சில நேரம் 5 நபர்கள் அதை சுமப்பது சிறந்ததாக இருக்கும். வல் ஹாமிசு, 5ஆம் நபர் எங்கிருப்பார்? யகூன் அவர் ஆகியிருப்பார், பைனல் அமூதைனில் முகத்தமைனி, முன்னால் இருக்கக்கூடிய அந்த 2 கட்டைகளுக்கு நடுவிலே, இந்த 2 கட்டைகளுக்கு மத்தியில் அவர் ஆகியிருப்பார். 5ஆம் நபர் அதை பிடித்துக் கொண்டு செல்வார். யுந்தபுல் இஸ்ராஉ ஃபௌகல் ஆததி தூனல் ஹபபி, ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்வது சுன்னத்தாக்கப்படும். ஆதத்திற்கு மேலாக, வழக்கமாக கொண்டு செல்வதை விட அதைவிட கொஞ்சம் அதிகமாக விரைவாக கொண்டு செல்லுதல். தூனல் ஹபபி, ஹபப் என்றால் அடுத்தடுத்து வேகமாக எடுத்து வைப்பது. ஹபப் என்று சொன்னால் குதிரையுடைய ஓட்டத்திற்கு சொல்றது. அப்போ வேகமாக, குதிரையுடைய வேகம் அளவிற்கு இல்லாமல், அடுத்தடுத்து வேகமாக அடியெடுத்து வைக்காமல், வழக்கத்திற்கு மாற்றமாக கொஞ்சம் விரைவாக கொண்டு செல்லப்படுவது சுன்னத்தாக்கப்படும். இல்லம் யதுர்ரல் மையித்த, மையத்திற்கு எந்தவித இடையூறும் இல்லை என்றால். வயின் ஹீஃப இன்ஃபிஜாருஹு ஸீத அலல் இஸ்ராஇ, வயின் ஹீஃப பயப்படப்பட்டால், இன்ஃபிஜாருஹு அது ஊதிவிடும் அல்லது வெடித்து விடும், இந்த ஜனாசாவுடைய ஊதி விடுவதை, மையத்துடைய வெடித்து விடுவதை பயப்படப்பட்டால், ஸீத அல் இஸ்ராஇ விரைவின் மீது கொஞ்சம் அதிகரிக்கப்படும். ஏற்கனவே எடுத்துட்டு போற வேகத்தை விட கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும். வயுந்தபு லிர்ரிஜாலி இத்திபாஉஹா இல தஃப்னி, சுன்னத்தாக்கப்படும் லிர்ரிஜால் ஆண்களுக்கு, இத்திபாஉஹா அதை பின்பற்றி செல்வது, அந்த ஜனாசாவை பின்பற்றி செல்வது சுன்னத்தாக்கப்படும். இல தஃப்னி, தஃப்னின் பக்கம், அடக்கம் செய்வதன் பக்கம் அந்த ஜனாசாவை பின்பற்றி செல்வது ஆண்களுக்கு சுன்னத்தாக்கப்படும். பிகுர்பிஹா அதற்கு நெருக்கமாக, பிஹைசு இன்சபு இலைஹா அதன் பக்கம் தொடர்பு படுத்தப்படும் அளவிற்கு, ஜனாசாவைத்தான் பின்பற்றி போகிறார் என்று சொல்லப்படும் அளவிற்கு அதற்கு நெருக்கமாக செல்ல வேண்டும். யுக்ரஹு மக்ருஹாக்கப்படும், யுக்ரஹு மக்ருஹாக்கப்படும். இத்திபாஉஹா பினாரின் நெருப்பை கொண்டு அந்த ஜனாசாவை பின்பற்றுவது. வல் புகூரு ஃபில் மஜ்மரத்தி, அல்லது மஜ்மரா என்றால் இந்த சாம்பராணி சட்டி போன்ற அந்த பாண்டங்களிலே, அந்த மண் பாண்டங்களிலே, நெருப்பு குண்டங்களிலே புகைகளை அல்லது நெருப்பு அந்த வாசனை திரவங்களை கொண்டு பின்பற்றப்படுவது. ஒக்கதா இந்த தஃபனி, ஜனாசாவை எடுத்துட்டு போகும்போதும் சரி, தஃபன் எடுத்த நேரத்திலும் சரி, அடக்கம் செய்யப்படும் போதும் நெருப்பை கொண்டு வச்சுக்கிறதோ, அல்லது சாம்பிராணி வெட்டி போல அதுல நெருப்பை ஊத வைத்து நறுமணத்தை உருவாக்கி புகை காட்டுவதோ, இவை அனைத்தும் மக்ரூஹாக்கப்படும். இதில் தெளிவான முறையிலே ஜனாசாவுடைய தொழுகையின் கடமைகளிலிருந்து அதை அடக்கம் செய்யும் முறை வரைக்கும், நெருக்கம் வரைக்கும் சொல்லப்பட்டு விட்டது. இதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இதை விளங்கக்கூடிய, இதை புரிந்து அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.